வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஒரு தாய் ஒரு மகள் கதையின் இரண்டாவது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆலிசன் தயங்கியதற்கு காரணம், அவள் அதிகமாய் ஒயின் சாப்பிட்டது கிடையாது. கிறிஸ்துமஸின் போது மட்டும் சிறிது ஷாம்பை நருந்த அவள் பெற்றோர் அனுமதித்தது உண்டு. இரண்டொரு முறை பீர் சாப்பிட்டிருக்கிறாள். ஆனால் அது அவளுக்கு கொஞ்சமும் பிடித்ததில்லை. ஒயின் சாப்பிடுவதற்கான வயதை அடைந்தவர்கள் என்பதை காட்டும் ஐடி கார்டு அடையாள அட்டை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அது அவர்களிடம் இல்லை. கேட்டால் காட்டுவதற்காக போலி கார்டு வைத்திருந்தார்கள். ஆனால் சர்வர் எதுவும் கேட்கவில்லை. பிலிப் ஆர்டர் தந்தபடி ஒயின் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போய்விட்டார். எல்லோருக்கும் ஒயின் வரவழைத்தானே தவிர பிலிப் அதை உடனே அறிந்து விடவில்லை. ஆலிசன் அவனை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவளும் க்ளோவும் ஒயின் சாப்பிட்டு முடித்த பின்னரும் அவன் மிச்சம் வைத்திருந்தான். மற்ற சாப்பாட்டு வகைகளின் நடுநடுவே சிறிது அருந்தியவன் 2 கப் ஸ்ட்ராங்கான காஃபி வரவழைத்து குடித்தான். அதுவும் கூட பால் இல்லாத வெறும் டிகாக்ஷன் காஃபி. உனக்கு ஒயின் அதிகமாய் பிடிக்காதா என்று ஆலிசன் கேட்டாள். அடிக்கடி சாப்பிட மாட்டேன், ஆனால் மனசு சந்தோஷமாய் இருக்கும்போது சாப்பிடுவேன் என்று புன்னகையுடன் சொன்னான் பிலிப். வீட்டில் அப்பா அம்மாவுடன் இருக்கும்போது கொஞ்சம் குடிப்பேன். அவர்களுடன் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் பரவாயில்லை ஒயின் சாப்பிடு என்று என் அப்பா சொல்வார். அது உண்மைதான். ஆனால் இது போல 2 வயது பெண்களை ஹோட்டலுக்கு அழைத்து போய் போலி அடையாள அட்டைகளுடன் ஒயின் ஆர்டர் பண்ண அப்பாவும் அம்மாவும் அனுமதித்திருப்பார்களா என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். நிச்சயமாய் அனுமதித்திருக்க மாட்டார்கள். அதுவும் ஒயின் குடித்த பிறகு அவன் கார் ஓட்ட வேண்டுமென்றால் குறுக்கே விழுந்து தடுத்திருப்பார்கள். ஆனால் இப்போது பக்கத்தில் 2 அழகான பெண்கள் இருந்ததால் அவனுக்கு துணிச்சல் ஏற்பட்டு விட்டது. திரும்பி போகும்போது நீ கார் ஓட்ட வேண்டி இருக்குமே, பரவாயில்லையா என்று மறுபடியும் கேட்டாள் ஆலிசன். சேச்ச, அளவுக்கு மீறி நான் குடிக்கவில்லை, கவலைப்படாதே என்று பிலிப் உறுதியாக பதில் சொன்னான். ஒரே ஒரு கிளாஸ் தான் குடித்தேன். கூடவே 2 கப் டிகாக்ஷன் காஃபியும் சாப்பிட்டேன். அதற்கு அது சரியாகிவிடும். நீ கவனிக்கவில்லை? கவனித்தேன். நீ ஜாக்கிரதையாய் இருப்பதை பார்க்க சந்தோஷமாய் இருக்கிறது என்றாள் ஆலிசன். வயதிலும் அறிவிலும் அவளை காட்டிலும் அவன் பெரியவன், அழகான இளைஞன் என்றாலும் அவனுடன் பேசுவதில் அவளுக்கு கூச்சம் ஏற்படவில்லை. மனசில் படுவதை ஒழிக்காமல் அவளால் பேச முடிந்தது. அவள் அப்படி பேசுவது அவனுக்கும் பிடித்திருந்தது. நான் ஒயின் சாப்பிட்டதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு விட்டாயா என்ன என்றான் அவன். அவள் புன்னகை செய்தாள். ரொம்ப இல்லை, கொஞ்சம். அது கூட வேண்டாம். அவனும் பதிலுக்கு புன்னகை செய்து மேஜை மீது நீண்டிருந்த அவள் கையை மெதுவே அழுத்தினான். இருவர் கண்களும் ஒன்றையொன்று சந்தித்தன. சில வினாடிகள் பிறகு பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள். ஆலிசனின் இருதயத்துக்குள் ஒரு பரவசம் புகுந்து கொண்டது. இந்த மாதிரி அனுபவம் அவளுக்கு இதற்கு முன் ஏற்பட்டது கிடையாது. ஜேம்ஸும் க்ளோவும் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்தாள். தான் சான் பிரான்சிஸ்கோ நடனப்பள்ளியில் சேர்ந்திருப்பதை பற்றி க்ளோ சொல்லிக் கொண்டிருந்தாள். தன் தங்கையுடன் ஒரு நாள் அந்த பள்ளிக்கு வந்தபோது அவள் ஆடுவதை பார்த்ததாக ஜேம்ஸ் சொல்லிக் கொண்டிருந்தான். நீ நன்றாக ஆடினாய் என்று ஜேம்ஸ் சொன்னதும் க்ளோவுக்கு ஆனந்தம் தாழவில்லை. அவளுக்கு அவனிடம் எக்கச்சக்கமான கிளுகிளுப்பு ஏற்பட்டு விட்டது. உனக்கு டான்ஸ் பிடிக்குமா என்றாள். கொஞ்சம் கூட பிடிக்காது என்று சொல்லி அவன் சிரித்தான். ஆனால் நீ பிரமாதமாக ஆடுகிறாய் என்று மட்டும் தெரிந்தது. என் தங்கை கூட அப்படித்தான் சொன்னாள். உன் தங்கையும் நன்றாய்த்தான் டான்ஸ் ஆடினாள், திடீரென்று விட்டுவிட்டாள். அவள் உன் மாதிரி இல்லை, சரியான சோம்பேறி. அப்படி இல்லை, டான்ஸ் கற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். எனக்கு டான்ஸ் பிடித்திருக்கிறது, அதனால் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறேன். நீச்சல் கூட அப்படித்தான், நமக்கு பிடித்திருந்தால் ஒழிய கஷ்டம் என்று பிலிப் குறுக்கிட்டு சொன்னான். சரி, நாம் எல்லோரும் யூனியன் ஸ்ட்ரீட்டுக்கு போனால் என்ன? அங்கே காரை நிறுத்திவிட்டு கொஞ்ச தூரம் நடக்கலாம். பிறகு காஃபி சாப்பிடலாம். ஓ என்றான் ஜேம்ஸ். க்ளோவும் உற்சாகமாக ஆமோதித்தாள். ஆலிசனுக்கு மட்டும் சற்று தயக்கமாக இருந்தது. யூனியன் ஸ்ட்ரீட்டுக்கு போவதை பற்றி அதுவரை யாரும் பேசாமல் இருந்துவிட்டு இப்போது திடீரென்று சொல்கிறார்களே என்று நினைத்தாள். ஆனால் அதனால் என்ன? யூனியன் ஸ்ட்ரீட் அமைதியான இடம். அங்கே போய் காஃபி சாப்பிடுவதிலும் ஒன்றும் ஆபத்து இல்லை.
11:30 மணிக்கு நான் வீடு திரும்பிவிட வேண்டும், அவ்வளவுதான் என்றாள். ஆனால் தான் கவலைப்படுவதாக அவர்களுக்கு தோன்றிவிடக் கூடாதென்று குரலை ஜாக்கிரதையாக அமைதிப்படுத்திக் கொண்டு சொன்னாள். அப்புறம் என்ன, புறப்படலாம் என்ற பிலிப் பில்லுடன் தாராளமாக டிப்ஸும் வைத்துவிட்டு எழுந்து கொண்டான். ஹோட்டல் வாசலில் அவனுடைய கார் நின்றிருந்தது. எல்லோரும் மறுபடியும் ஏறிக்கொண்டார்கள். இது என் அம்மாவின் கார், எனக்கென்று ஒரு வண்டி இருக்கிறது. நான் வெளியே போவதென்றால் அதைத்தான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஆனால் அது ரொம்ப கர்நாடகமான பழைய வண்டி. சனி ஞாயிறு விடுமுறைக்காக என் அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்கிறார்கள். அதனால் அம்மாவின் காரை எடுத்து வந்தேன். இது மெர்சிடிஸ் கார், வாங்கி 15 வருடமாகிறது என்றான் பிலிப். கோல்டன் கேட் பாலத்தில் போய் உரிய கட்டணம் செலுத்திவிட்டு முதலில் கிழக்கு பாதையிலும் பிறகு தெற்கு பாதையிலும் சென்று யூனியன் ஸ்ட்ரீட்டை அடைந்தார்கள். சுற்றி சுற்றி தேடித்தான் காரை நிறுத்த இடம் கிடைத்தது. கடைகளிலும் ரெஸ்டாரண்ட்டுகளிலும் நல்ல கூட்டம். வேடிக்கை பார்த்தபடி சிரித்து பேசிக்கொண்டு நால்வரும் நடந்தார்கள். குளிர் இல்லாத அந்த இரவு நேரம் மிக இனிமையாக இருந்தது ஆலிசனுக்கு. பிலிப் அவள் தோளை அணைத்தவாறு நடந்தான். செப்டம்பர் மாதம் அவன் கல்லூரிக்கு போகப் போகிறானாம். அதை பற்றி உற்சாகமாக விவரித்தான். எனக்கு ஏல் யூனிவர்சிட்டியில் சேர வேண்டும் என்று ஆசை. ஆனால் என் அப்பா அம்மாவுக்கு வயசாகிறது. என்னை ரொம்ப தூரம் அனுப்ப பிரியப்படவில்லை. நான் ஒரே பிள்ளையாச்சே, அதனால் பக்கத்து ஊரில் சேர சொல்லியிருக்கிறார்கள் என்று சிரித்தவன், செப்டம்பர் மாதம் நீ என் ஹாஸ்டலுக்கு வருகிறாயா? தமாஷாக பொழுது போகும் என்றான். அந்த அழைப்பை ஆலிசனுக்கு கிளுகிளுப்பாக இருந்தது. ஆனால் அவள் அப்படியெல்லாம் தனியே வெளியூர் போக வீட்டில் விடமாட்டார்கள். அதை நினைத்து சரிதான் என்று கேலியாக சிரித்தாள். புரிகிறது, உன்னை உன் வீட்டில் அனுப்ப மாட்டார்கள் என்றான் பிலிப். அவள் சொல்லாமலே பல விஷயங்களை அவன் புரிந்து கொள்கிறவனாக இருந்தான். அதனாலேயே அவனிடம் பேச பேச அவளுக்கு பிரியம் அதிகரித்தது. ஒரு முறை அவன் அவளை மிகவும் நெருங்கி ஏதோ சொன்னபோது இருவர் உதடுகளும் கிட்டத்தட்ட உரசி கொண்டன. ஜேம்ஸும் க்ளோவும் அருகில் இருக்கிறார்கள் என்பதே மறந்துவிட்ட மாதிரி இருந்தது அவர்களுக்கு. ஜேம்ஸுக்கும் க்ளோவுக்கும் கூட அப்படித்தான். அவர்களுடைய உலகத்தில் அவர்கள் மெய் மறந்திருந்தார்கள். ரெஸ்டாரண்டில் ஒயின் எதுவும் அவர்கள் சாப்பிடவில்லை. காஃபி மட்டுமே குடித்தார்கள். மணி 11 அடிக்க 5 நிமிடம் இருந்தது. வீட்டுக்கு திரும்ப தயாராக ஒவ்வொருவராய் காரில் ஏறிக்கொண்டார்கள். இந்த நேரத்தில் சாலைகளில் கூட்டம் குறைந்திருக்கும். அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு தவறாமல் 11:30க்குள் வீட்டை அடைந்துவிட முடியும் என்று ஆலிசன் நினைத்து கொண்டாள். காரில் பிலிப்பின் அருகே உட்கார்ந்து சீட் பெல்ட்டை மாட்டிக்கொண்டாள். ரொம்ப ஜோராய் பொழுது போயிற்று என்றாள் மெல்லிய குரலில். எனக்கும் தான் என்றான் பிலிப். ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள் ஆலிசன். பையனாக இல்லாமல் வயது வந்த வாலிபனாக அவன் தோற்றமளித்தான். சின்ன பெண்ணான தன்னை இன்னொரு முறை இவன் வெளியே அழைத்து போவானா, அல்லது இந்த ஒரு தடவையோடு சரியா? அவளால் யூகிக்க முடியவில்லை. ஆனால் அவனுடன் நெருக்கமாக பழக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அவன் அமைதியாகவும் நிதானமாகவும் காரை ஓட்டினான். கோல்டன் கேட் பாலம் சமீபித்து கொண்டிருந்தது. மனதை மயக்கும் இரவு நேரம். வானத்தில் அத்தனை நட்சத்திரங்களும் வெளியே வந்து கண் சிமிட்டின. விளக்குகள் வெகு பிரகாசமாக ஒளியை உமிழ்ந்தன. வெளிச்சத்தில் ஆற்று நீர் ஜொலித்தது. பாலத்தின் காற்று கதகதப்பாயும் மென்மையாயும் வீசியது. சான் பிரான்சிஸ்கோவின் வாடிக்கையான மூடுபனி அடியோடு மறைந்துவிட்டது. இப்படி ஒரு இரவு வேளையை ஆலிசன் அனுபவித்ததே இல்லை. பாலத்தின் மீது கார் ஓடத் தொடங்கியது. ரொம்ப பிரமாதமாய் இருக்கிறது என்ற தனக்குத்தானே பேசிக் கொள்கிற மாதிரி கிசுகிசுப்பான குரலில் சொன்னாள். பின் சீட்டில் க்ளோவும் ஜேம்ஸும் ரகசியமாக சிரித்து கொண்டிருக்கும் ஒலி கேட்டது. 2 பேரும் சீட் பெல்ட் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா என்று பிலிப் சீரியஸாய் கேட்டான். நீ உன் வேலையை பாருப்பா என்று ஜேம்ஸ் சிரித்தான். பெல்ட் போட்டுக்கொள்ளவில்லை என்றால் பாலத்தை தாண்டியதும் காரை நிறுத்தி விடுவேன் என்று மீண்டும் பிலிப் எச்சரித்தான். ஆனால் பக்கிள் பொருத்தி கொள்ளும் ஓசை எதுவும் கேட்கவில்லை. மாறாக நிசப்தம் நிலவியது. திரும்பி பார்க்க ஆலிசனுக்கு கூச்சமாக இருந்தது. பிலிப்பை நோக்கி புன்னகை செய்தாள். நாளை ராத்திரி உனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா என்றான் பிலிப். வந்து தெரியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரிகளில் நான் வெளியே போக என் வீட்டில் அனுமதிப்பது கிடையாது.
15 வயதுதான் ஆவதால் வீட்டில் தனக்கு கட்டுப்பாடுகள் உண்டு என்பதை அவள் மறைக்க தயாராயில்லை. அவனிடம் நேர்மையாக பேச வேண்டும் என்று தோன்றியது. வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவுடன் பிலிப் பேசி பழகட்டும் முதலில், பிறகு அவர்களே அனுமதிப்பார்கள் அவனுடன் வெளியே செல்ல. அவள் வயது என்னவென்று பிலிப்புக்கு தெரியும். ஆகவே அவளுக்குள்ள கட்டுப்பாடுகளை புரிந்து கொண்டான். எனினும் அவளுடைய அழகும் புத்திசாலித்தனமும் அவனை கவர்ந்தன. அவளுடைய நட்பை மேலும் மேலும் பெற வேண்டும் என்று அவன் விரும்பினான். நாளை பிற்பகல் எனக்கு நீச்சல் வகுப்பு இருக்கிறது. அது முடிந்ததும் உனக்கு ஆட்சேபம் இல்லை என்றால் உன் வீட்டுக்கு வருகிறேன். உன் அம்மா அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாய் என்றான். ஓ, அருமையான ஐடியா என்ற ஆலிசன் உற்சாகமாய் கூறினாள். நிச்சயமாய் வருவாயா? ஆமாம் என்கிற மாதிரி தலையை அசைத்து ஓரக்கண்ணால் அவளை பார்த்தான் பிலிப். அந்த பார்வையில் ஆலிசன் உருகி போனாள். இன்றைக்கு என்னோடு வெளியே போவதாக உன் வீட்டில் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். சொன்னாயா என்ன? ஐயோ, சொல்லவில்லை என்றாள் ஆலிசன். என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிந்தால் என்னை கொலையே பண்ணிவிடுவார்கள். என் அம்மாவும் தான். அவளுடைய காரை நான் திருட்டுத்தனமாக எடுத்து வந்தது தெரிந்தால் என்றான் பிலிப். இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். களங்கமற்ற சந்தோஷத்துடன் ஜாலியாக பொழுது போக்கினோம் என்பதை தவிர எந்த தப்பும் பண்ணிவிடவில்லை என்பதை எண்ணிய போது அவர்கள் மனம் சுமையற்று லேசாக இருந்தது. பின் சீற்றில் ஜேம்ஸும் குளோவும் கிசு கிசுவென்று சிரிப்பதும் தாழ்ந்த குரலில் பேசுவதுமாக இருந்தார்கள். ஆலிசனை தன் பக்கம் மெல்ல இழுத்து கொண்டான் பிலிப். சீட் பெல்ட் இறுக்கமாயிருந்ததால் அதை கழற்றிவிட முயன்றாள் ஆலிசன். வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அவளையே பார்த்தான் பிலிப். அவன் பார்வை பாதையில் இருந்து விலகி அவள் முகத்தின் மீது லயித்தது. ஒரே ஒரு வினாடி நேரம்தான். பிலிப் சாலையில் இருந்து பார்வையை விலக்கி ஆலிசனை பார்த்தான். மறு வினாடி சாலையை நோக்கிய போது நேர் எதிரே ஒரு கார், லின்கன் கார் வந்து கொண்டிருப்பதை கண்டான். பளீர் என்ற ஒரு வெளிச்சம், மின்னல் ஒன்று உருண்டு திரண்டு வடிவெடித்து அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. அவர்கள் முகத்தின் மீதே மோதுகிற மாதிரி. ஆலிசன் பிலிப்பை பார்த்து கொண்டிருந்ததால் அதை பார்க்கவில்லை. மோதிய வினாடியில் பார்த்தான். பின் சீட்டில் இருந்த ஜேம்ஸும் குளோவும் பார்க்கவே இல்லை. வளைவாக ஒரு ஒளி மடேல் என்று இறங்கியது. ஓர் இடி மலை போன்ற இரும்பு தகடு மோதியது. மோதிய கணத்திலேயே வெடி குண்டு போல கண்ணாடிகள் வெடித்து சிதறின. ஒரு நிமிடத்துக்குள் மொத்த உலகமும் அஸ்தமித்து விட்டது. ஒன்றோடொன்று மோதிக்கொண்ட இரண்டு கார்களும் மோதிய வேகத்தில் ஒன்றை ஒன்று சுற்றி சுழன்றன. வெறி பிடித்த ஜல்லிக்கட்டு காளைகள் போல முன்னாலும் பின்னாலும் வந்து கொண்டிருந்த கார்கள் இந்த இரண்டின் மீது இடித்து கொண்டு விடக் கூடாது என்று தடாலன பிரேக் போட்டு கிரீச் சத்தத்துடன் கோணல் மாணலாக நிற்க, எங்கெங்கும் ஹாரன்களின் சத்தம், கூச்சல்கள், வெடிக்கும் ஓசைகள். எல்லாம் முடிந்து திடீரென்று நிசப்தம். எந்த பக்கம் பார்த்தாலும் உடைந்த கண்ணாடி துகள்கள், இரும்பும் உருக்கு தகடுகளும் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டு காட்சி தந்தன. இரவை கிழித்து கொண்டு ஒரு நீளமான அலறல், ஒரே சமயத்தில் பல ஹாரன்களின் ஒலி, கடைசியாக மெதுவான நீண்ட சைரன் ஊளை. அருகில் நின்றுவிட்ட கார்களுக்குள்ளிருந்த ஜனங்கள் முதலில் மெல்ல மெல்ல வெளிவந்து பின்னர் திடீரென்று வேகமாக இந்த இரண்டு கார்களை நோக்கி ஓடி வந்தார்கள். மோதிக்கொண்ட இரண்டு கார்களும் ஒன்றோடொன்று சிக்கிக் கொண்டிருந்தன. மரண பந்தம் போல ஒரு பிணைப்பு, பயங்கர பனியில் உறைந்த மாதிரி உருண்டையான உருக்கு பந்து. சைரன்களின் ஒலி அருகே அருகே கேட்டன. ஜனங்கள் ஓடி வந்தார்கள் உதவிக்கு. ஆனால் யாரும் உயிரோடு இருப்பார்கள் என்று எவருக்கும் தோன்றவில்லை. பிலிப்பின் மெர்சிடிஸ் காரின் மீது ஒரு கருப்பு லின்கன் கார் நேருக்கு நேராக மோதியிருந்தது. மெர்சிடிஸ் வண்டியில் இன்ஜின் நசுங்கி நொறுங்கி இரண்டு கார்களும் ஒன்றுக்குள் ஒன்று சங்கமமாகி விட்ட மாதிரி இருந்தது. இரண்டும் வெவ்வேறு கலரில் இருந்திராவிட்டால் எது எந்த கார் என்பதை கூட பிரித்தறிந்திருக்க முடியாது. லின்கன் காரை ஓட்டி வந்த பெண்மணி விசும்பிக் கொண்டும் தனக்குத்தானே புலம்பிக் கொண்டும் நடைபாதையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு காயம் படவில்லை என்று தோன்றியது. இரண்டு பேர் அந்த பெண்மணியிடம் சென்றார்கள். மேலும் இரண்டு பேர் மெர்சிடிஸ் காருக்குள் எட்டி பார்த்தார்கள். அவர்களில் ஒருவர் பெரியவர், கையில் டார்ச் லைட் எடுத்து வந்திருந்தார். மற்றவன் இளைஞன், தான் ஒரு டாக்டர் என்று பெரியவரிடம் சொன்னான். ஏதாவது தெரிகிறதா
என்று பெரியவர் அவனை கேட்டார். அவர் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. வாழ்க்கையில் எவ்வளவோ அதிர்ச்சிகளை பார்த்தவர் அவர். ஆனால் இப்படி ஒன்றை இதுவரை கண்டது கிடையாது. விபத்து நேரிட்ட சமயம் தன் காரை சரியில் என்று திருப்பியதில் கிட்டத்தட்ட இன்னொரு கார் மீது முட்டிக்கொள்ளும்படி நேர்ந்து விட்டது. அவர் ஆடி போயிருந்தார். எல்லா இடங்களிலும் வாகனங்கள் நின்றுவிட்டன. போக்குவரத்து மொத்தமும் ஸ்தம்பித்தது. பாலத்தில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த போதும் காருக்குள் ஒரே இருட்டாக இருந்தது. அப்பளமாக நொறுங்கி போயிருந்ததால் மெர்சிடிஸ் காருக்குள் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருந்தது. அப்போதுதான் அவர்கள் முன் சீட்டில் பிலிப்பை பார்த்தார்கள். அவன் முகம் இரத்தத்தில் முழுகி இருந்தது. மிக மிக குறுகலான இடுக்கில் அவன் தேகம் முடங்கி சுருண்டிருந்தது. பின்னந்தலை காரின் கதவோடு இணைந்து நசுங்கி இருந்தது. பயங்கர கோணலாக கழுத்து திருகி இருந்தது. அவனுடைய நாடியை பார்க்க டாக்டர் இளைஞன் முயன்றான். ஆனால் கை அகப்படவில்லை. அவன் இறந்து விட்டான் என்று பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. காரோட்டி இறந்து விட்டார் என்று பெரியவரிடம் வருத்தத்துடன் தெரிவித்தான் அந்த இளைஞன். காரின் பின் சீட்டில் டார்ச் லைட்டை அடித்து பார்த்தார் பெரியவர். ஓர் இளம் வாலிபனின் கண்கள் அவரை வெறித்து பார்த்தன. அது ஜேம்ஸ். அவன் ஓரளவு நினைவுடன் இருப்பது தெரிந்தது. ஆனால் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. உனக்கு ஒன்றுமில்லையே என்று அவனை கேட்டான் டாக்டர் இளைஞன். ஜேம்ஸ் தலையை ஆட்டினான். அவனுடைய ஒரு கண்ணுக்கு மேலே வெட்டு விழுந்திருந்தது. நெற்றி எதன் மீதோ இடித்திருந்தது. ஒரு கால் பிலிப்பின் மீது மோதி இருக்கலாம். பிரம்மை பிடித்தவன் மாதிரி இருந்தானே தவிர மற்றபடி காயம் எதையும் காணோம். பெரும் அதிசயம். டார்ச் லைட் வைத்திருந்த பெரியவர் அவனுக்காக காரின் கதவை திறக்க முயன்றார். ஆனால் அது நசுங்கி இருந்ததால் திறக்க முடியவில்லை. இதோ ஒரு நிமிடத்தில் நெடுஞ்சாலையை போலீஸ் வந்துவிடும் தம்பி என்று அமைதியாக சொன்னார். ஜேம்ஸ் மறுபடியும் தலையை ஆட்டினான். அவனால் பேச முடியவில்லை என்று தோன்றியது. அதிர்ச்சி அவன் வாயை அடைத்து விட்டது போலும். இருவரையும் வெறித்து பார்த்த வண்ணமே இருந்தான். டாக்டர் இளைஞன் காரின் ஜன்னலுக்குள்ளாக தலையை நீட்டி ஜேம்ஸுக்கு தைரியம் கூறிக்கொண்டிருந்த போது ஒரு தீனமான முனகல் சத்தம் கேட்டது. ஜேம்ஸுக்கு பக்கத்தில் இருந்து சற்றைக்கெல்லாம் அந்த முனகல் வலுத்து பெரும் கூச்சலாக புறப்பட்டது. அது க்ளோ. ஜேம்ஸும் அப்போதுதான் அவளை பார்த்தான். இவள் எப்படி எங்கே வந்தாள் என்று புரியாத மாதிரி அவன் பார்வையில் திகைப்பு தென்பட்டது. டாக்டர் இளைஞன் காரை சுற்றி கொண்டு மறுபக்கத்துக்கு ஓடிப்போய் பார்த்தான். பெரியவர் டார்ச் லைட்டை அடித்து காட்டினார். க்ளோவின் நிலைமை பரிதாபம். முன் சீட்டுக்கும் பின் சீட்டுக்கும் நடுவில் அவள் சிக்கியிருந்தாள். லின்கன் கார் மோதிய வேகத்தில் மெர்சிடிஸ் காரின் முன் சீட் அப்படியே பின்னுக்கு தள்ளப்பட்டு க்ளோவின் மடியை அழுத்தி இருந்தது. அவளுடைய கால்கள் தெரியவில்லை. என்னால் நகர முடியவில்லை, வலி தாங்கவில்லை என்று வெறி பிடித்தவள் மாதிரி க்ளோ கத்தத் தொடங்கினாள். அவர்கள் இருவரும் அவளை அமைதிப்படுத்த முயன்றார்கள். ஜேம்ஸ் இன்னமும் அவளை குழப்பத்துடன் வெறித்து நோக்கியபடி இருந்தான். டார்ச் லைட்டுடன் இருந்த பெரியவர் ஜேம்ஸ், க்ளோ, இருவரிடமும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். தோ ஆள் வருகிறது உங்களை விடுவிப்பதற்கு என்றார். சைரன்களின் ஊளை கிட்டத்தில் கேட்டது. ஆனால் அதையும் மீறிக்கொண்டு க்ளோவின் கதறல் செவியை பிளந்தது. என்னால் அசைய முடியவில்லை, மூச்சு மூச்சு விட என்பதற்கு மேல் அவளால் பேச இயலவில்லை. பயத்தில் அவளுக்கு மூச்சு திணறியது. அந்த இளம் டாக்டர் அமைதியாகவும் நிதானமாகவும் அவளுக்கு தைரியம் ஊட்டினார். இத பார், உனக்கு ஒன்றும் இல்லை. நீ ஜம்மென்று இருக்கிறாய். ஒரே நிமிடத்தில் உன்னை வெளியே எடுத்து விடலாம். மெதுவாய் மூச்சு விடு. தோ தோ என் கையை பிடித்துக்கொள் என்றவன் கையை உள்ளே நீட்டி அவள் கையை பிடித்தான். காலையும் தொட்டான். அது இரத்தத்தில் நனைந்திருப்பதை உணர்ந்தான். டார்ச் லைட் ஒளி வீசிய போதிலும் அவளுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்பதை அவனால் அறிய முடியவில்லை. அவள் சுய நினைவோடு இருப்பதும் பேச முடிவதுமே பெரிய விஷயம். கால் காயம் எத்தனை மோசமாக இருந்தாலும் இவள் பிழைத்துக் கொள்வது நிச்சயம். டார்ச் லைட்டுடன் இருந்த பெரியவர் அப்போதுதான் முன் சீட்டில் நினைவற்று கிடக்கும் பெண்ணை பார்த்தார். அது ஆலிசன். முன் சீட்டின் அடியில் வெகு கீழே அவள் விழுந்திருந்ததால் அவள் அங்கு இருப்பதே முதலில் தெரியவில்லை. காரின் தகடுகள் வேறு அவளை சுற்றி மறைத்து கொண்டிருந்தன. க்ளோவை கவனித்துக் கொண்டிருந்த போதுதான் இவளுடைய முகமும் முடியும் கண்ணில் பட்டன. இரத்த சேற்றில் அவள் முடி சடையாகி இருந்தது.
டேஷ்போர்டின் கீழே கிடக்கும் அவளை விடுவிக்க நினைத்த பெரியவர் முன் கதவை திறக்க முயன்றார். ஆனால் அந்த கதவும் வளைந்து போயிருந்தது. திறக்க வரவில்லை. பெரியவர் ஜன்னல் வழியே கையை நீட்டி அவளை தொட்டு பார்த்துவிட்டு இளம் டாக்டரிடம் தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்ல அவன் விரைந்து வந்து பார்த்தான். காரூட்டி இறந்து விட்டான், கூடவே இருந்த பெண்ணும் இறந்திருப்பாள் என்று முதலில் சொன்னவன் ஏதோ நினைத்தவனாக அவளை மீண்டும் தொட்டான். நாடி துடிப்பு இருப்பது அறிய அவனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவள் கழுத்தை தொட்டு பார்த்தான். நூல் மாதிரி மெல்லிசாய் இருந்தது. சுவாசம் வருவதாக தெரியவில்லை. தலையும் முகமும் இரத்த வெள்ளமாக இருந்தன. அவள் அணிந்திருந்த ஸ்வெட்டர் ரத்தம் சொட்டி செக்கச் சவேல் என்று ஆகி இருந்தது. உடம்பில் எங்கு நோக்கினாலும் காயங்கள் தென்பட்டன. கார் மோதிய வேகத்தில் அவள் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று தோன்றியது. மயிரிழையில் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இசகு பிசகாக சிக்கி கிடக்கிறாள். உதவிக்கு ஆள் வந்து மீட்கிற வரையில் தாக்கு பிடிப்பாளா என்பதே சந்தேகம் என்று நினைத்து கொண்டான். அவனால் என்ன செய்ய முடியும்? அவளை பார்த்து கொண்டே நின்றான். முன் சீட்டில் இருந்த இருவரும் அவ்வளவுதான் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் பின் சீட்டில் இருந்த இருவரும் பிழைத்துக் கொள்வார்கள். கடவுளே, போலீஸ் வர எத்தனை நேரமாகிறது என்று பெரியவர் பெருமூச்சு விட்டார். காருக்குள் இருப்பவர்களை பார்க்க பார்க்க அவருக்கு நரக வேதனையாக இருந்தது. காரின் உட்புறம் எங்கும் ரத்தம் கொட்டி இருந்தது. இன்னும் கொட்டிக்கொண்டே இருந்தது. இதோ வந்து விடுவார்கள் என்றான் டாக்டர் இளைஞன். முன்பு ஓர் ஆம்புலன்ஸ் வண்டியில் பணியாற்றியவன் அவன். இது போல பல பயங்கர விபத்துக்களை பார்த்திருக்கிறான். பெரியவருக்கோ முன் சீட்டில் இருந்த ஆலிசனின் முகத்தை பார்க்கவே பயமாயிருந்தது. அப்பா, என்ன கோரம்! முகம் என்று ஒன்று இருக்கிறதா என்றே தெரியவில்லை. அவர்கள் காத்திருந்தார்கள். ஆலிசனின் வீட்டில் அவள் அம்மா பேஜும் காத்து கொண்டிருந்தாள் மகளின் வருகைக்காக. விபத்து நடைபெற்ற இடத்துக்கு 2 தீயணைப்பு வண்டிகள், ஓர் ஆம்புலன்ஸ், 3 போலீஸ் வேன்கள் வந்து சேர்ந்தன. பல பேர் தங்கள் காரில் இருந்த போன் மூலம் பயங்கர விபத்து நேர்ந்திருப்பதாக போலீசுக்கு தகவல் தெரிவித்திருந்தார்கள். சிலர் தங்கள் காரில் இருந்து இறங்கி வந்து எட்ட நின்றபடி எச்சரிக்கையுடன் பார்த்தார்கள். விபத்துக்கு ஆளான சிறிய காரில் 4 பேர் இருப்பதும் அவர்களில் இருவருக்கு மிக பலமான காயம் ஏற்பட்டிருப்பதும் தெரிந்து அதிர்ச்சி அடைந்து நின்றார்கள். இந்த காருடன் மோதிய லின்கன் காரில் ஒரு பெண்மணிதான் இருந்தாள். 2 சிராய்ப்பு தவிர வேறு எந்த காயமும் அவளுக்கு ஏற்படவில்லை. அது ஒரு மாபெரும் ஆச்சரியம். தன் காரை விட்டு இறங்கி சாலையோரமாக நின்று கொண்டு கிறுக்கு பிடித்தவள் போல் விசும்பி அழுது கொண்டிருந்தாள். வழிப்போக்கர்களில் ஒருவர் அவளை தன் தோளில் சாய்த்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு போலீஸ்காரர் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்கு செய்தார். 2 போலீஸ்காரர்களும் ஆம்புலன்ஸில் வந்திருந்த ஹவுஸ் சர்ஜன்களில் 3 பேரும் பிலிப்பின் மெர்சிடிஸ் காருக்குள் எட்டி பார்த்தார்கள். அங்கே நின்றிருந்த டாக்டர் இளைஞன் காரோட்டி இறந்து விட்டான் என்று தெரிவிக்க அவர்களும் அவனை தொட்டு பார்த்து ஊர்ஜிதம் செய்தார்கள். போயாயிற்று. ஓர் உயிர் பலியாகிவிட்டது. ஒரே நிமிடத்தில் வாழ்வு முடிந்து விட்டது. எவ்வளவு சின்ன பையனாக இருந்தென்ன, எவ்வளவு புத்திசாலி பையனாக இருந்தென்ன, எவ்வளவு நல்ல பையனாக இருந்தென்ன, பெற்றோர் எவ்வளவு கொள்ளை பிரியம் அவன் மீது வைத்திருந்தால் என்ன? போய்விட்டான். அறிவில்லாத, அர்த்தமில்லாத, நோக்கமில்லாத மரணம். ஓர் ஏப்ரல் மாத சனிக்கிழமையின் இளமையான இரவில் சாப்மன் என்பவரின் புதல்வனான பிலிப் சாப்மன் 17வது பிராயத்தில் இறந்தாயிற்று. எங்களால் கதவுகளை திறக்க முடியவில்லை என்றான் டாக்டர் இளைஞன். பின் சீட்டில் இருக்கும் பெண் ரொம்பவும் சிக்கிக் கொண்டிருக்கிறாள். இடுப்புக்கு கீழே பலமாய் அடிபட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் என்றவன் குழப்பத்துடன் வெறித்து நோக்கி கொண்டிருக்கும் ஜேம்ஸை சுட்டிக்காட்டி, இந்த பையன் ஓகே என்றான். அதிர்ச்சியில் பிரம்மை பிடித்தவனாக இருக்கிறான். உடனே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி செக் பண்ண சொல்ல வேண்டும். அநேகமாய் இவனுக்கு ஒன்றும் இல்லை என்றே தோன்றுகிறது. மூளையில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்றான். தீயணைப்பு படையை சேர்ந்தவர்கள் இரும்பு கதவை அறுக்கக்கூடிய கருவிகளை உடனே கொண்டு வர சொல்லி தகவல் அனுப்பினார்கள். இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது டாக்டர் என்ற ஆலிசனை சுட்டி காட்டி ஒரு ஹவுஸ் சர்ஜன் கேட்டார். பிழைப்பாள் என்று தோன்றவில்லை என்றான் டாக்டர் இளைஞன். அவன் இன்னமும் ஆலிசனின் நாடியை பார்த்து கொண்டிருந்தான். உயிருடன் தான் இருக்கிறாள். ஆனால் நாடி துடிப்பு வேகமாக அடங்கி கொண்டிருக்கிறது. உடனடியாக பெரிய கருவிகள் வந்து அவளை வெளியே கொண்டு வர வேண்டும். அவை வருகிற வரையில் ஒன்றும் செய்வதற்கில்லை. எனினும்
ஹவுஸ் சர்ஜன்கள் தங்களால் முடிந்த முதல் உதவிகளை செய்தார்கள். ஒருவர் ஆலிசனின் தலையின் பின்னே ஒரு தலையணையை பொருத்தினார், மேலும் சேதம் ஏற்படாமல் இருப்பதற்காக. தலையில் பலமான காயம் ஏற்பட்டிருப்பது தெரிகிறது. வேறு எங்கெங்கே என்னென்ன காயம் ஏற்பட்டிருக்கிறதோ வெளியே எடுத்த பிறகுதான் தெரியும் என்றான் டாக்டர் இளைஞன். இரும்பு தகடுகள் ஆலிசனை முழுக்க போர்த்தி இருந்தன. அவள் உடம்பின் பெரும்பகுதி அவர்கள் கைக்கு எட்டவில்லை. நிச்சயமாய் நொறுங்கி போயிருக்கும். பிழைப்பாளா என்பது சந்தேகம்தான். பின் சீட்டில் க்ளோ மேலும் மேலும் பயங்கரமாக வீறிட்டு கொண்டிருந்தாள். ஆலிசனையும் ஜேம்ஸையும் பிலிப்பையும் பற்றி இவர்கள் பேசுவது அவளுக்கு கேட்டதோ இல்லையோ தெரியவில்லை. ஒருவேளை அவளுக்கு அவளுடைய மரண வலியே பெரிதாக இருந்தது போலும். அவளுடன் பேச்சு கொடுத்து அமைதிப்படுத்தலாம் என்றால் அதற்கும் வழி இல்லை. தான் எங்கே இருக்கிறோம் என்பதே அவளுக்கு தெரியவில்லை என்று தோன்றியது. என் கால், ஐயோ என் கால், முதுகில் வலி, உயிர் போகிறதே என்றுதான் திரும்ப திரும்ப கத்திக்கொண்டிருந்தாள். வலி தெரிகிற அளவுக்காவது அவளுக்கு உணர்வு இருக்கிறதே என்று ஹவுஸ் சர்ஜன்களுக்கு ஆறுதலாக இருந்தது. அவர்கள் பார்த்திருந்த பெரும்பாலான விபத்துக்களில் அநேகமாக முதுகுத்தண்டு உடைந்திருக்கும். எந்த வலியும் தெரியாமலே இருப்பார்கள். இதோ பாருமா, இன்னும் ஒரு நிமிஷம்தான், பொறுத்துக்கொள், சமத்து குழந்தை இல்ல என்று ஒரு தீயணைப்பு வீரர் பரிவாக அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். போலீஸ்காரர்களில் சிலர் பிலிப் இருந்த பக்கம் எப்படியோ கதவை உடைத்து திறந்து மெதுவே அவன் உடலை இழுத்து வெளியே எடுத்தார்கள். மற்ற போலீஸ்காரர்கள் ஒரு போர்வையில் அந்த உடலை சுருட்டி மூடி ஆம்புலன்ஸில் கொண்டு போய் வைத்தார்கள். பார்த்து கொண்டு நின்றிருந்தவர்களுக்கு அவன் இறந்து விட்டான் என்பது புரிந்தது. முன்பின் தெரியாத அந்த பையனுக்காக அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். முன்புற கதவு திறந்திருந்ததால் அந்த டாக்டர் இளைஞன் ஆலிசனை நெருங்கி கவனித்தான். நிலைமை நம்பிக்கை ஊட்டுவதாக இல்லை. மூச்சு தாறுமாறாக வந்து கொண்டிருந்தது. ஹவுஸ் சர்ஜன்கள் அவள் வாயில் டியூபை நுழைத்து ஒரு பையின் மூலம் பிராணவாயுவை செலுத்தினார்கள். 2 கைகளும் கிழிப்பட்டிருந்ததால் இரத்த அழுத்தம் பார்க்கும் பட்டையை சுற்ற முடியவில்லை. அப்படியே முடிந்தாலும் பார்த்து என்ன ஆகப் போகிறது என்று டாக்டர் இளைஞன் எண்ணிக்கொண்டான். கொஞ்சம் கொஞ்சமாக இவள் செத்து கொண்டிருக்கிறாள். உடனடியாக மீட்டு வெளியே எடுத்தால் ஒழிய பிலிப்பின் கதிதான் இவளுக்கும். உடம்பெல்லாம் ரத்தம் பூசியிருந்த போதிலும் இவள் சின்ன பெண் என்பது தெரிந்தது. பாவம், இவள் பிழைக்க வேண்டும் என்று அவன் இதயம் விரும்பியது. பாப்பா, இங்க பார், உனக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடி இருப்பாய், தெரிகிறதா என்று அவளிடம் அவன் சொன்னது இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வது போல் இருந்தது. ஆக்சிஜன் போதாது, இன்னும் கொடுங்கள் என்றான் ஹவுஸ் சர்ஜன்களிடம். அவர்கள் பிராணவாயுவுடன் இன்னும் ஏதோ மருந்தும் சேர்த்து செலுத்தினார்கள். ஆனால் துரும்பை பிடித்து கொண்டு தொங்குகிறோம் என்று எல்லோருக்குமே தோன்றியது. உடனே இவளை வெளியில் எடுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றால்தான் பிழைப்பாள். காரின் கதவுகளை அறுக்கும் பெரிய கருவிகளுடன் 5 பேர் ஓட்டமாக வந்து சேர்ந்தார்கள். கண் இமைக்கும் நேரத்துக்குள் நிலைமையை பரிசீலித்து அங்கிருந்தவர்களுடன் கலந்து பேசி பரபரவென்று செயலில் இறங்கினார்கள். க்ளோவுக்கு நினைவு தவறி கொண்டிருந்தது. தீயணைப்பு படையை சேர்ந்த ஒருவர் அவளுக்கு வாய் வழியே பிராணவாயுவை செலுத்தி கொண்டிருந்தார். ஆனால் முதலில் மீட்க வேண்டியது ஆலிசனைத்தான் என்று எல்லோருக்குமே புரிந்தது. அநேகமாக அவள் இறந்து விட்டது மாதிரியே இருந்தது. சில நிமிடங்களுக்குள், சொல்ல போனால் சில வினாடிகளுக்குள் அவளை வெளியே கொண்டு வர வேண்டும். க்ளோவின் கூச்சல் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவள் பொறுத்திருக்க வேண்டியதுதான். ஆலிசன் தான் முக்கியம். அத்துடன் முன் சீட்டையும் ஆலிசனையும் வெளியே எடுத்தால்தான் க்ளோவை விடுவிக்க முடியும். வந்தவர்களில் ஒருவன் கார் கொஞ்சமும் அசையாமல் இருக்கும்படி முட்டுக்கட்டைகளை செலுத்தினான். ஒருவன் டயர்களில் காற்றை இறக்கினான். இன்னொருவன் ஜன்னல்களில் துருத்தி கொண்டிருந்த கண்ணாடி துண்டுகளை புயல் வேகத்தில் பறித்தெடுத்தான். ஒருவன் 3 பேரின் மீதும் போர்வைகளை போர்த்தி மேற்கொண்ட கண்ணாடி துண்டுகள் அவர்கள் மீது விழாதபடி செய்தான். 2 பேர் காரின் முன்புற விண்ட் ஷீல்டு கண்ணாடியையும் இன்னும் 2 பேர் பின்புற கண்ணாடியையும் அறுத்து அகற்றினார்கள். இவ்வளவும் 1 நிமிட நேரத்துக்குள் நடைபெற்றது. பார்த்து கொண்டு நின்றிருந்த டாக்டர் இளைஞன் அந்த சின்ன பெண் உயிர் பிழைத்தால் அந்த புண்ணியம் இவர்களுக்குத்தான் என்று எண்ணிக்கொண்டான். ஆலிசனை பத்திரமாக போர்த்திய பிறகு மீட்பு படையில் ஒருவர் காருக்குள் புகுந்து அவளுடைய சீட் பெல்ட்டையும் காரின் சாவிகளையும் அகற்றினார். அடுத்து எல்லோருமாக சேர்ந்து ஹைட்ராலிக் வெட்டு கருவிகள் மூலமாயும்
கை கருவிகள் மூலமாயும் காரின் கூரையை வெட்டத் தொடங்கினார்கள். பிரம்மை பிடித்தவனாக பேசாமலே இருந்த ஜேம்ஸ் அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டு விசும்பினான். கொஞ்ச நேரம் அடங்கி இருந்த க்ளோ மீண்டும் காட்டு கத்தலாக வீறிட்டாள். ஆனால் ஆலிசன் இம்மி கூட அசையவில்லை. டியூப் மூலம் அவளுக்கு பிராணவாயுவை செலுத்திய வண்ணம் இருந்தார்கள். சில நிமிடங்கள் தான். காரின் கூரையை எடுத்து விட்டார்கள். கொண்டு வந்திருந்த பெரிய கருவியின் மூலம் கதவை பிளந்தார்கள். அது ரொம்பவும் கனமான கருவி. 2 பேர் பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது. அதை எழுப்பிய சத்தம் சுற்றுப்புறத்தை கிடுகிடுக்க வைத்தது. அந்த சத்தத்தில் க்ளோவின் கூச்சல் கூட அமுங்கிவிட்டது. ஜேம்ஸ் இப்போது வாய்விட்டே அழத் தொடங்கி இருந்தான். ஆலிசன் மட்டுமே நடப்பது எதையும் அறியாதவளாக நினைவற்று கிடந்தாள். ஹவுஸ் சர்ஜன்களில் ஒருவர் அவள் அருகே உட்கார்ந்து பிராணவாயு ஒழுங்காக சென்று கொண்டிருக்கிறதா என்பதை கவனித்தபடி இருந்தார். ஆலிசன் சுவாசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் சீராக அல்ல, தாறுமாறாக. முன்புறம் பின்புறம் கூரை கதவுகள் ஆகிய யாவும் அகற்றப்பட்டு வெறும் மொட்டை மரம் போல திறந்து கிடந்தது கார். ஹவுஸ் சர்ஜன்கள் ஆலிசனை நெருங்கி பார்த்தார்கள். முன் மண்டையில் மட்டுமின்றி மற்ற பகுதிகளிலும் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பது தெரிந்தது. கார் மோதிய போது அவள் தலை பம்பர மாதிரி சுழன்றிருக்க வேண்டும். சீட் பெல்ட் முழுதும் அவிழ்ந்திருந்தது. அவள் அதை கட்டிக்கொள்ளவே இல்லை என்பது போல. ரொம்ப ரொம்ப மென்மையாக அவளை தூக்கி ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். மெரின் ஜெனரல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்தார்கள். கற்ற குட்டிகளான ஹவுஸ் சர்ஜன்களுடன் ஆலிசனை அனுப்ப அந்த இளம் டாக்டருக்கு மனம் இல்லை. ஆம்புலன்ஸில் தானும் ஏறிக்கொண்டான். அவனுடைய காரை தீயணைப்பு படையினரில் ஒருவர் ஓட்டிக்கொண்டு பின்னாலேயே வந்தார். இன்னொரு ஆம்புலன்ஸில் க்ளோவை ஏற்றினார்கள். கால்களில் பலமான காயம், எலும்புகள் வெளியே துருத்தி கொண்டிருந்தன. மாறி மாறி மயக்கமும் நினைவுமாக இருந்தவள் ஆம்புலன்ஸில் ஏற்றிய போது முழுதும் மயக்கமாகிவிட்டாள். ஜேம்ஸை மற்றொரு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றார்கள். அவனுக்கு காயம் ஏதும் இல்லை. வெளியே தூக்கி வந்ததும் போலீஸ்காரர்களில் ஒருவரின் கழுத்தை கட்டி கொண்டு குழந்தை மாதிரி அழ ஆரம்பித்தான். அவர் அவனை முதுகில் தட்டி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தினார். ஆம்புலன்ஸ் வண்டிகளும் போலீஸ் வேன்களும் மெரீன் ஜெனரல் ஆஸ்பத்திரியை நோக்கி புறப்பட்டன. போக்குவரத்து நெரிசல் இப்போதும் தணியாததால் அவை ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்துதான் சென்றன. பிலிப்பின் காருடன் மோதிய லின்கன் காரின் சொந்தக்காரி சாலையோரமாய் பிரம்மை பிடித்தவளாக உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு காயம் ஏதும் இல்லை. அவளுடைய வெள்ளைக்கோட்டில் இரத்தக்கரை காணோம். தீயணைப்பு வீரர்களில் ஒருவன் ஒரு நெடுஞ்சாலை போலீஸ்காரரிடம், அந்த அம்மாள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா என்று கேட்டான். தனக்கு காயம் ஏதும் இல்லை என்கிறாள். ரொம்ப அதிர்ஷ்டம். துளியாவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா பாருங்களேன். ஆனால் ரொம்ப அதிர்ச்சி. அதுவும் அந்த பையன் இறந்து போனதில் ஆடி போய்விட்டாள். நாங்கள் யாராவது அவளை வீட்டில் கொண்டு போய்விட வேண்டும் என்றார் அந்த போலீஸ்காரர். தீயணைப்பு வண்டிகள் போய்க் கொண்டிருந்த போது ஒரு ஊழியர் தன் தோழரிடம் சொன்னார், மெர்சிடிஸ் கார், லின்கன் கார் இரண்டுமே சாலை நடுவே உள்ள மஞ்சள் கோட்டை தாண்டி இருக்கிறதாம். ஒரு போலீஸ்காரர் என்னிடம் சொன்னார், 1 அங்குலம் மஞ்சள் கோட்டை தாண்டினால் போதும், இப்படிப்பட்ட பயங்கர விபத்து ஏற்பட்டுவிடும் என்றார். ஆனால் தான் மஞ்சள் கோட்டை தாண்டவே இல்லை என்று லின்கன் காரை ஓட்டி வந்த அம்மாள் உறுதியாக சொல்கிறாள். யார் அந்த அம்மாள்? செனட்டர் ஹட்ஸின் மனைவி லாரா ஹட்சின்ஸ். மற்றவர் பிரமித்தார். அடேங்கப்பா, ரொம்ப பெரிய இடம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.